ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் நான் வாசிக்க போகிறேன். அந்த பகுதி எடுத்தவர்கள் சத்தமாக என்று சொல்லாமல், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தார்கள். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுக்கு கொடும். நாங்கள் தாகமாக இருக்கிறோம். ஜீவ தண்ணீரானவர்களே, மன்னாவே எங்களோடு பேசும் உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு தாரும். நாங்கள் உண்டு திருப்தியாய் இந்த இடத்தை விட்டு போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உட்கார்ந்து கொள்ளலாம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அவன் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை, உங்கள் சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருப்பதாக. ஸ்பிரிட் ஆஃப் மீக்னஸ். ஆவி, நல்ல கவனிங்க, இது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமா இருக்கும். ஆவியில 9 கனிகள் உண்டு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆவியில 9 கனிகளை குறித்து வேதம் பேசுகிறது. நல்லா கவனிங்க, 9 கனிகளை குறித்து பேசுகிறது. அதுல 8வது கனியாக சொல்லப்பட்ட ஒரு கனிதான் மீக்னஸ், சாந்தம், சாந்தமுள்ள ஆவி, a spirit of meekness. இப்போ spirit of meekness, அதாவது meekness is not a weakness. சொல்லுங்க எல்லாரும், meekness is not a weakness. Amen. Meekness is a great strength. Meekness, சாந்த குணம் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய பலம். ஆமென். ஹல்லேலூயா. சாந்த குணம். அப்ப சாந்த குணம் என்பது ஒரு கோழைத்தனம் அல்ல. சாந்த குணம் என்பது ஒரு பலவீனம் அல்ல. சாந்த குணம் என்பது ஒரு பெரிய பலன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவின் கனிகளிலே 8வது மிகப்பெரிய கனி. எல்லா 9 கனிகளும் மிகவும் முக்கியம். சாந்த குணம் என்பது ஒரு கனி. It is not a gift, but it is a fruit of the Spirit. அப்போ gift என்பதை சொல்லுகிற பொழுது, அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் எல்லோரும் ஒன்று போல இருந்து, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேரும் ஒருமித்து கூடி இருக்கிற பொழுது மடமடமடம் என்று வானம் திறக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பிளந்த நாவுகள், அக்னி நாவுகளை போட ஒரு பெரிய இடி முழக்கம் உண்டாகி, அக்னி நாவுகள் வந்த உடனே வரம் கிரியை செய்து விட்டது. ஆகவே வரம் என்பது வேறு, ஆவின் கனிகள் என்பது வேறு. இரண்டும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார். ஆனால் வரம் உங்களிடத்துல வந்த உடனே தேவனுடைய வல்லமை உங்களிடத்தில் கிரியை செய்யும். வரத்தை கர்த்தர் கொடுத்த உடனே நம்மளுடைய வாழ்க்கையில சுகமளிக்கக்கூடிய வரம். நீங்க போய் உடனே தொடுவீங்க, சுகவீனர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் கனி அப்படி அல்ல சகோதரர். கனி என்பது அவ்வாறு கிடையாது. இட் இஸ் a fruit. பைபிள் சொல்லுது, அந்த ஆவின் 9 கனி. அன்பு என்பது எடுத்த உடனே ஒரு வரத்தை போல டக்குனு மேல வந்துறாரு. அன்பு என்பது ஒரு கனி. அதே போல சாந்தம் என்பது ஒரு கனி. மீக்னஸ் என்பது ஒரு கனி. இட் இஸ் a fruit. இந்த சாந்தமுள்ள ஆவி, சாந்த குணம், பேதுரு அதை எழுதுகிற பொழுது சொல்றான், அது இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமா. 1 பேதுருல அவன் எழுதுகிறான், அது இருதயத்திலே மறைந்திருக்கக்கூடிய குணம். ஆனால் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது அவர் இவ்வாறு எழுதுகிறார், இந்த இருதயத்திலே மறைந்திருக்கக்கூடிய அந்த சாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த குணம் மனுஷர் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுளே. அப்போ கிறிஸ்தவர்கள் என்று நாம் வாழ்றோம். அப்ப நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய சரீரத்துல, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பேச்சிலே, செய்கையில சாந்த குணத்தை பார்க்க வேண்டும். சாந்தம்.
அப்ப ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட். இது எப்படி, இந்த ஃப்ரூட் எப்படி வருகிற பொழுது, மரம் ஒரு விதையை போட்ட உடனே செடி வளர்ந்து மரம் வந்து காய் காய்த்து பூ பூத்து உடனே நெக்ஸ்ட் டே அதுல இருந்து ஒரு ஃப்ரூட்டை நீங்க பறித்திட முடியாது. You cannot do that. ஆகவே ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட், அது விதை போட்ட உடனே அது எரு கொத்தணும், அதுக்கு உண்டான தண்ணிகளை ஊற்றணும், இருதயத்தை பக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளணும். அப்பொழுது அந்த கனி வளரும். அந்த கனி கொஞ்சம் கொஞ்சமா வளரணும். கிறிஸ்தவர்களுக்கு இந்த சாந்தம் என்று சொல்லக்கூடிய கனி வளரணும், சாந்தமா இருக்கும். சாந்த குணம் என்பது, if you have the spirit of meekness, my dear brothers and sisters, you will know how to control your emotions. Amen, amen, hallelujah. Or you know how to use your emotions appropriately. எப்பெல்லாம் நான் சொல்றேன், இந்த சாந்த குணம் உங்களுக்கு இருக்கிற பொழுது உங்களுடைய உணர்ச்சிகளை ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லது இந்த சாந்த குணம் என்ற ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பொழுது ஒரு உங்களுடைய உணர்ச்சிகளை, கோபத்தை அல்லது உங்களுடைய ஒரு மனிதனுடைய இயல்பான உணர்வுகளை ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ளாய் அவன் கட்டுப்படுத்தி, ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ளாய் அவனால் வெளிப்படுத்தி காண்பிக்க முடியும். ஒரே ஒரு வரையறுக்கப்பட்ட நிலைமையில விசுவாச சோதனை வந்தாலும் அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை எவ்வாறு காண்பிக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். வெற்றி உச்சத்தில் போகிற பொழுது கூட அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் தன்னுடைய சாந்த குணத்தை எவ்வாறு, அந்த உணர்ச்சி எவ்வாறு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதை அறிந்திருப்பார்கள். சரியான நேரத்தில் ஏற்ற பதத்தோடு பேசுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? சரியான நேரத்தில் ஏற்ற பதத்தோடு பேசுவாங்க. அவங்க வாயிலிருந்து அப்படியே முத்து விழுற மாதிரி வாயிலிருந்து வர வார்த்தை, ஏற்ற வெளியில சொல்லப்பட்ட வார்த்தை என்னவோ அது வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. ஆமென். அங்க கூட பழம் தான் பாருங்க. இட் இஸ் a fruit. ஆமென். அப்ப அந்த வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்ப ஏற்ற வேலையில அதுக்காக அப்படியே அமைதியாவே இருந்துடக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, சாந்த குணம் உள்ளவர்களை கோழன்னு சொல்லுவாங்க. No, Bible doesn't say like that. Bible says that is a great strength. வீரனுக்கு அழகு எப்படி விவேகம். ஒரு வீரனுக்கு அழகு என்ன? கத்தி எடுத்து வெட்டுறதா? இல்ல. வீரனுக்கு அழகு என்ன? விவேகம், ஞானத்தோடு நடந்து. ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு ஞானம் இருக்கு. அப்ப அந்த ஞானம் இருக்குல்ல, ஒரு வீரனுக்கு அழகு எப்படி விவேகமா இருக்கிறதோ அது போல ஒரு சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவங்களுடைய குணமும் அப்படிதான் இருக்கும். விவேகத்தோடு நடந்து கொள்வாங்க. எந்த காரியத்தை டீல் பண்ணாலும் they will deal with very cautiousness and they will deal with a very mature way. சாந்த குணம் உங்களுக்கு இருக்கு. பதன்னு நிறைய காரியங்கள் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை வந்தா பதன்னு கை கால்லாம் நடுங்குது. பாஸ்டர் என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன பேசுறதுன்னே தெரியல, வாய் பதறி டக்கு டக்குன்னு வார்த்தை. நோ, சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. They will know how to control their emotions. They will know how to control their anger. கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். கலாத்தியர் 6:1 சகோதரரே, யாராவது ஒருவர் ஒரு குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால், அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்கு? யாராவது ஒரு பாஸ்டர் தப்பு பண்ணிட்டா, இல்ல ஒரு விசுவாசி தப்பு பண்ணிட்டா, ஒரு எல்டர் தப்பு பண்ணிட்டா, ஒரு சகோதரர் தப்பு பண்ணிட்டா, உடனே என்ன பண்றாங்க? Facebook, Twitter எல்லா சோசியல் இதுலயும் போட்டு அவங்களோட பேரை என்ன பண்றாங்க? டேமேஜ் பண்ணிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு சாந்தமுள்ள குணமுள்ளவன் அப்படி செய்ய மாட்டான். சாந்தமுள்ள ஆவி இருக்கிறவர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா உங்களுக்கு வேதத்துல? குற்றத்தை மறைக்கிறவன் சிநேகத்தை விரும்புகிறான். வா, என்ன ஒரு வேர்டு இல்ல? வேதம் சொல்லுகிறது மத்தேயுல 11:29 ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். Matthew chapter 11:29. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரிந்து கொண்டு தியானம் பண்ணுங்க. என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. சாந்தத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், சாந்தத்தை நான் உனக்கு அனுப்புறேன், அல்லது சாந்தத்தை நான் பார்சல் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்ட் பாக்ஸ்ல அனுப்பிச்சு கொடுக்கிறேன் அப்படி சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் சாந்தம். I am the meekness. ஆமென். நான் தான் சாந்தம். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை
மேகத்திலும் அக்னியிலும் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இரவும் பார்க்கணும் ஆண்டவர் வழி நடத்தினார். வழி நடத்துகிற பொழுது வேதம் சொல்லுகிறது அக்னி ஸ்தம்பத்தை அவர் அனுப்பலையா, மேக ஸ்தம்பத்தை அவர் அனுப்பலையா, அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் தாமாகவே வழி நடத்தி போனார். ஆமென், அல்லேலூயா. அதுல இருந்து என்ன வார்த்தை அப்படின்னா, he is a fire and he is glory. மேகம் என்றால் glory. ஆமென், clouds, glory. ஆமென், அவருடைய மகிமை, அவர்தான் மகிமை. ஆண்டவர் சொல்றார், நான் தான் மகிமை, நான் தான் அக்னி. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் தான் சாந்தமுள்ள, என்னிடத்துல என்னை என் நுகத்தை உங்க மேல சுமந்து கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. சோ வேற எந்த புக்லயும் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் புக்ஸ்ல இருந்து இந்த வீக்னஸ் நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. இந்த சாந்த குணத்தினால வரக்கூடிய நன்மை என்னங்க? என்ன நன்மை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சங்கீதம் 22:26 வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவாங்களாம். இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவங்க கிட்ட புசிக்கிறாங்க ஆனா திருப்தி அடையாது. ஆமென், அல்லேலூயா. நிறைய இருக்கு ஆனா சாப்பிடுறோம், ஆனா ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்துனே இருக்கு இல்ல. சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். They will be satisfied. The meekness will be satisfied. They will eat and they will be satisfied. Amen. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்றாங்க அவங்க. They learn to be content. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு 1000 பவுண்ட் சம்பளத்துல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த 1000 பவுண்ட் சம்பளத்துல I am very very happy. இதுக்குள்ள என்ன சம்பாத்தியம் வருதோ, இதுக்குள்ள என்னுடைய வருமானத்துக்குள்ள நான் என்ன சாப்பிடறனோ I am very happy. சாந்த குணம் உள்ளவர்கள் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வாங்க. எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர். கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவனுக்காக நன்றி, கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவிக்காக நன்றி, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி, கர்த்தர் எனக்கு கொடுத்த வசதிக்காக நன்றி. ஆமென். என்ன இருக்கோ அதுல சந்தோஷப்படு. கொஞ்சத்துல உண்மையாக அதுக்கப்புறமா ஆண்டவர் அநேகத்துல ஒன்னு அதிகாரியை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 25:9 அடுத்து. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களை முதல்ல நான் என்ன சொன்னேன்? சாந்த குணமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? திருப்தியா இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. They will be satisfied. Number 2, the meek will be guided in judgment. நியாயத்துல நடத்தப்படுவாங்க. ஆமென். உனக்கு எதிராக எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, நீ சாந்தமா இரு. அல்லேலூயா. மனம் பதறி எந்த வார்த்தையும் பேசிடாதீங்க. உங்களுக்குள்ள என்ன அநியாயம் இருந்தாலும் சரி, நீங்க சாந்தமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க சாந்தமா இருக்கிற பட்சத்துல உனக்கு விரோதமா எந்த ஆயுதம் வந்தாலும் சரி, அது பாட்டுக்கு வாய்க்காம போயிடும். நம்ம அதை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். கர்த்தர் உங்களை நியாயத்துல நடத்துவார், அவருடைய நீதியில நடத்துவார். அநியாயத்தை விதைக்கிறோம், அநியாயத்தின் வருத்தத்தை பலனை புசிப்பான். அவங்க நீ கவலைப்படாத. அநியாயம் செய்கிறவனை பார்த்து இவன் இந்த மாதிரி அநியாயம் செய்யறான், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு உண்டான காரியத்துல நம்ம சாந்தமாய், உனக்கு முன்பாக அநீதி நடக்கிறதா, அது உன்னை சார்ந்த ஒரு காரியம் இருக்கிறதா? நிறைய பேர் சொன்னாங்க பாஸ்டர், கோபப்படுறது சரியா தப்பா? நான் சொல்றேன், கோபப்படுறது சரிதான். ஆனா அந்த கோபத்துல நான் பாவம் செய்யக்கூடாது. ஆமென். 2 காரியம். கோபத்துல பாவம் செய்யக்கூடாது. 2வது காரியம், உன்னுடைய கோபம் சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனியே கிடவுது அப்படின்னு அர்த்தம். ஆமென். வைஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு 1 மாசம் பேசாம இருக்க கூடாது. கணவன்கிட்ட சண்டை போட்டுட்டு 1 மாசம் பேசாம இருக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. நீ பேசிட்டீங்க, இன்னைக்கு சண்டை போட்டுட்டீங்கன்னா ஈவினிங் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்பாகவே டார்லிங் சாரி அப்படின்னு போய் சொல்லிடுங்க. அதான் வேதம் சொல்லுது. அன்பா இருக்கணும். ஆமென். Don't carry over your anger to the next day. That's not biblical. Amen. Praise the Lord. அப்ப பாருங்க அன்பான சகோதரனே, சொல்ல உனக்கு முன்பாக ஏதோ ஒரு அநியாயம் நடக்குது. ஒருத்தர் கேட்கறாரு, கோபப்படுறது நியாயமோ சரியா? கோபப்படலாம், ஆனா பாவம் செய்யக்கூடாது. சாயங்காலத்துக்குள்ள அந்த காரியம். அப்ப அநியாயம் நடக்கிறது பாஸ்டர், நான் என்ன பண்றது? எனக்கு முன்பாக அநியாயம் நடக்குது, அது என்னை சார்ந்த காரியமா இருந்தா நான் அதுல தலையிடுறேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களை சார்ந்த காரியமா இருந்தா நான் தலையிட அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏரோதுக்கு முன்னாடி நிக்க வச்சாங்க.
நிக்க வச்ச பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அவன் 7 கொஸ்டின் கேட்கிறான். ஆண்டவர் எதாவது பேசினாரா வார்த்தையை? ஒரு வாய். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி அவன் எழுதுகிற பொழுது ஆண்டவர் அவனை கொண்டு வெளிப்படுத்தி எழுதினார். என்ன எழுதினார்? மயிர் கத்தரிக்க போகிற வாய் தருவாத ஆட்டுக்குட்டியை போல இருப்பார். அப்படி இருந்தார். என்ன முன்னாடி கொஸ்டின் ஆண்டவர் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சம்பந்தமே இல்லாம யூத முறைமைப்படி ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட கைதியை தண்டனை தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக ஒருவரும் அடிக்கவே கூடாது. அங்க விதியை மாறப்பட்டுச்சு. ஆண்டவர் போயிட்டு அடிச்சு நைட் எல்லாம் வந்து அவர் தலையில முன்புடி சூட்டி இல்ல எல்லோ ஆண்டவர் நின்று கையை பிடிச்சி செயின் டோட்டலி பிடிச்சு நின்று அவனுக்கு அண்ணா முன்னாடி நின்று இருக்கிறாரு. ஒரு போர்ஸ் அவனை எடுத்து பொலான்னு அறையிறான். அறிஞ்சவொன்னு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேட்டாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவன் நினைச்சிருந்தா ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல 12 லேகியோன் வர அப்படின்றார். ஒரு லேகியோனுடைய மதிப்பு என்ன தெரியுமா? 6000. அசீரிய கேம்ப்ல இருக்கிற பொழுது ஒரு நைட்ல ஒரு ஏஞ்சல், அசீரிய கேம்ப்ல இருக்கிற பொழுது ஒரு ஏஞ்சலுடைய மதிப்பு பவர் என்ன தெரியுங்களா? ஒரே நைட்ல 1,85,000 பேரை சாவடிச்சான். ஆமென். அவர் நினைச்சிருந்தானா ஒரு லெஜண்ட் கூப்பிட்டு இருந்தானா அவன் காலி அப்படியே புஷ்பமாயி விழுந்திருப்பான். அந்த சோதம் குமோர கல்லு வந்து கண்டுபிடிச்சாங்க. நான் பிரதர் வீட்டுல இருக்கிறப்ப பேசிட்டு இருந்தேன். பழைய டாக்குமெண்ட்ரி பார்த்து ஞாபகம் வந்தது. அந்த சோதம் குமோர கல் இருக்கு இல்லையா, அந்த கல் எடுக்கிறாங்க. இத்தனோண்டு இருக்காது. ஆர்கியாலஜிஸ்ட் அதை எடுத்து அதை பார்க்கிறாங்க. அதை அந்த காலத்துல இருக்க சோதம் குமோர அதை எடுத்து பார்க்கிறாங்க. பைபிள் இஸ் ப்ரூவன். பைபிள் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் புக், இட்ஸ் சயின்டிபிக் புக்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப எடுத்து இப்ப நாசா சொல்றான் நாசா டிக்ளேர் தி பைபிள் இஸ் ட்ரூ. யாரு? நாசா. ஆமென். அல்லேலூயா. கடைசி காலத்துல இருக்கிறோம். அந்த ஒரு சின்ன இந்த சைஸ்ல இருக்கு. அதை எடுத்து அதை தட்டுறாங்க. உள்ள வந்து என்ன இருக்கு? சல்ஃபர் இருக்கு. அந்த சல்ஃபர்னுடைய கண்டென்ட் வந்து பாக்குறான் ஆராய்ச்சி பண்றதுக்காக. அப்ப ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள ஒரு எரிமலை கொழும்புல அந்த லாவா குழம்பு இருக்கு தெரியுமா? லாவா அது பேர் இல்லையா? அந்த லாவா குழம்புல வந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? சாம்பல் ஆயிடுவோம், பசுப்பும் ஆயிடுவோம். அப்படியே சாம்பல் தான் வரும் வெளியில இல்லையா? அதுல இருக்கக்கூடிய சல்ஃபர்னுடைய கண்டென்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் தெரியுங்களா? 44%. 44% சல்ஃபர் நம்ம உடம்பு சரீரத்தை அப்படியே மெல்ட் பண்ணிடும், சாம்பிள் ஆக்கிடும். அப்படியே ஒண்ணு உரு தெரியாம அழிச்சிடும். அந்த சோதம் குமர மேல விழப்பட்ட எரிக்கல் அதை எடுத்து அது உள்ள இருக்கிற சல்ஃபரை பார்க்கிறோம். 98% சல்ஃபர். இமேஜின் 98% சல்ஃபர் கண்டென்ட் உள்ள ஒரு கல்லு ஒருத்த மேல விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? யோசிச்சு பாருங்க. ஆமென். இதுதான் ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அவன் அந்த ஒரு சின்ன சாதாரண ஒரு போர் சேவகன். ஆமென். அப்ப அநியாயம் நடக்கிற பொழுது நீங்க தட்டி கேட்கலாம், உன்னை சார்ந்த காரியமா இருக்கிற பட்சத்துல. மற்ற காரியத்தெல்லாம் தனக்கடாத வழக்குல தலையிடாதீங்க. அது வெறி நாய் சொறி நாய் வந்து கடிக்கிற மாதிரி லபக்குன்னு கடிக்கும் அவங்க. தேவையில்லை. அதுக்கப்புறமா குத்துதே கொடையுதேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்து சங்கீதம். சாந்த குணமுள்ளவர்களே ஆண்டவர் அதே வசனத்தை படிங்க. சங்கீதம் 25:9 என்ன சொல்லுது? நியாயத்துல நடத்தப்படுவார்கள். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் சகல விதமான நியாயத்திலும் நடத்தப்படுவார்கள். மூன்றாவது காரியம், சாந்த குணமுள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை போதிக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தல் இருக்கு, கிருபையால் நீதம் வழி நடத்தும். அப்போ எங்களுடைய காலடி வழிவிடாதபடிக்கு நம்முடைய கண்களை, சங்கீதம் 32:8 ஞாபகம் ரொம்ப பரிச்சயமான பிடித்த ஒரு வாசனம். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உண்மையில நான் கண்ணை வைப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு நான் ஆலோசனை சொல்ல, I will counsel with you. அப்ப நம்ம என்ன ஆண்டவரே இந்த ஸ்டெப் எடுக்கணுமா? ஆண்டவரே ஆண்டவர் சொல்றார், you have to counsel with the Lord. ஆண்டவர் சொல்றார், ஓகே மகனே செய்யாத. ஆண்டவர் சொல்றார். இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா சாந்த குணமுள்ளவருக்கு நடக்குமா? அப்ப நம்முடைய கோபத்தை வந்து தவறான முறையில வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார். அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியாது.
வேதம் சொல்ல அவர் வழியை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆண்டு உன் நினைவு அல்லப்பா அப்படின்னு சொல்ற ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவருடைய நினைவுகளை அவர் போதிக்கிறார். அவருடைய வழிகளை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? இமேஜின், ஆண்டவர் நடத்துற வழியில நடந்தா நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? கிறிஸ்தவ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களா இருக்கிறாங்க. வாலிபனே உன் வாலிப பிரியாயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென், ஹல்லேலூயா. உன் சிருஷ்டிகரை நினைச்சுதான் ஓடணும். Who is your creator? Jesus Christ is your creator. The word is the creator. In the beginning there was word, the word was with God. The word was God. யோவான் எழுதுறார், ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் சகலமும் அவர் மூலமாய் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. He is our creator. He is our beginner and he is our he is our alpha and he is our omega. ஆமென். உன்னுடைய விசுவாசத்தை தூக்குறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். வாலிபனே உன் வாழ்வு பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைச்சு ஓடு உன் வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றார், உன் வழியை நான் போதிக்கிறேன், நான் சொல்றேன் உனக்கு எந்த வழியில எடுக்கணும். which step you have to take. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதிப்பேன். யாருக்கு? சாந்த குணம் உள்ளவருக்கு. to the people who is having the spirit of meekness. அடுத்து நான்காவது மத்தேயு 5:5 எடுத்து வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். என்ன ஒரு வசனம் பாருங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், எல்லாம் சொல்லுங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 2 blessings அங்க. அப்ப சாந்த குணமுள்ளவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான், நீ you're a righteous person அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ அவர் சாந்த குணமுள்ளவர்களுக்கு என்னவா, இந்த பூமியை நீங்க சுதந்தரித்துக் கொள்வீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில பூமியெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு. ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியில எங்க அரசாளுவார்? ஆண்டவர் 1000 வருட அரசாளுவார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல தான் அரசாளுவார், பூமியில தான் ஆண்டவர் 1000 வருடம் அரசாளுவார். அப்போ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சுதந்திரத்துக் கொள்ளணும் சும்மா சாதாரண சுதந்திரம் இல்ல, நித்தியமாய் சுதந்திரித்துக் கொள்வார். அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியில ஆண்டவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். அது வரைக்கும் இப்ப இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல, I'm talking about the heavenly inheritance. தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ முடிவு காலம் வரை இளைப்பாறி கொள்வது, உன்னுடைய சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய். You will raise for your percentage of inheritance. 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு. என்ன அதெல்லாம் எல்லாமே வியாக்கியானம் அதெல்லாம். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நல்லது உண்மை மொத்தமான உலகம் 30 மடங்கு எடுத்துக்கோ, 60 மடங்கு எடுத்துக்கோ, 100 மடங்கு எடுத்துக்கோ. அப்ப நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். ஆமென். அதுக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? சாந்தமா இருக்கணும். சொல்லுங்க, சாந்தமா இருங்கன்னு சொல்லுங்க. அடுத்து, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு பவுல் பேதுரு எழுதுகிறார். சரிங்க, அடுத்து சங்கீதம் 147:6. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறது, உயரத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயரத்துல கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ நீங்க சாந்தமா இருக்கணும். நீங்க ஒரு சில காரியத்துக்கெல்லாம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு கொம்பை போல உயர்த்துவான்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்ம உயர்த்தும்படி நம்ம அடங்கி இருக்கணும். அப்போ ஒரு சில பிரச்சனைகள்லாம் கர்த்தர் அனுமதி. Sometimes God will allow, you know how the God will teach the fruit of the Spirit in our life. Let me tell you. Sometimes the God will allow confusions in our life so that He would teach a peace in our life. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அநேக நேரம் கர்த்தர் குழப்பத்தை உங்களுக்கு வாழ்க்கையில, குழப்பத்தின் காரியங்களை அனுமதிப்பார். ஆண்டவர் யோபுக்கு அனுமதிச்சார். ஏன் தெரியுமா? அவர் சமாதானத்தை உன் வாழ்க்கையில உனக்கு கொடுக்க ஆசைப்படுறார். ஆமென். God will put unlovely people around you to teach you love. ஆமென். அப்படியே பார்க்கறப்ப வெறுப்பா இருக்கும். ஆனா God wants to teach you love. The spirit of the fruit of the spirit. ஆமென். சாந்தம். அடுத்து 149 சங்கீதம் 4வது வசனம். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். உங்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அல்லேலூயா. அது அழியாத அலங்கரிப்பான். யார் சொல்றது? பேதுரு சொல்லுகிறார். அப்போ ரட்சிப்பினால் உங்களை அலங்கரிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். இந்த அலங்கரிப்பு அழியாத அலங்கரிப்பு. அல்லேலூயா. மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ் அந்த சூட், நெக்ஸ்ட் சூட் வந்து அலங்காரம் கிடையாது நமக்கு. ஆமென். அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தைங்க அது.
நம்ம வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நம்ம மேல இருக்கிற அழுக்கான கந்தைய போல இருக்கான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படியே நம்ம ஸ்டைலா நிக்கிறோம். ஆண்டவரே எஸ், நம்ம ரொம்ப சூட் போட்டுட்டு நல்ல டையெல்லாம் கட்டி நிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மகனே என் பார்வைக்கு அழுக்கான கந்தைய போல இருக்கும் உன் ட்ரெஸ் அப்படின்றாரு. அதை கலைந்து போடு. சகாரியாவில் எழுதுறான். அவன் தீர்க்கதரிசி. அவன் நூனின் குமாரன் ஆகிய யோசுவா கிடையாது. யோசுவா நூனின் குமாரன் ஆகிய யோசுவா இல்ல, பழைய ஏற்பாட்டு யோசுவா இல்ல, பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவா. அவன் வஸ்திரத்தை கலைந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெண் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? சாந்தமா இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்தாவே சொல்லுவாங்க, இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. பார்த்தாவே தெரியுது, அவருடைய பிஹேவியர்ல தெரியுது. அப்ப சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால அலங்கரிக்கப்பட்டிருப்பாங்க. டெக்கரேஷன் இல்ல, சும்மா ரட்சிப்பினால உடுத்துறது வேற, அலங்கரிக்கப்படுதல் வேற. அழகா மேக்கப் போட்டுக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு சாதாரண அலங்கரிப்பிலே நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்ற ரட்சிப்பினால உங்களை அலங்காரம் பண்ணு. நான் ரொம்ப எளிமையான முறையில் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சாந்த குணம் இருக்கும். நான் சாந்த குணத்தை நான் சாந்த குணமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அவன் நல்ல ஆக்ரோஷமா பிரசங்கம் பண்ணாமல். ஆகவே சாந்த குணம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பிரிட் ஆஃப் மீக்னஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை, லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன், ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள். தேவன் உங்களை கொடுக்கிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07429552443, 07400700987. Email admin@alimtamil.org.uk. Website www.alimtamil.org.uk.